இப்போ கடுகு குழம்பு வைக்க போகிறோம். கடுகை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, கசகசா, சீரகம் 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட வரமிளகா, மஞ்சள் சேர்த்து பூண்டு தட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே மசாலா உப்பு போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் தெளியும் மசாலா அரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். வேறு தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த தண்ணி போதும். அதோட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கெட்டியாக நல்லா கொதித்து வரும்போது மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். கடுகு குழம்புக்கு தொட்டுக்கிற கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டுக்கிட்டு, சீரகம் போட்டுக்கிட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிட்டு நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவாடு உப்பாக இருக்கிறதுனால உப்பு போட வேணாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவாடை எடுத்து போட்டு இந்த தொக்கை மேலே போட்டு வேகிற மாதிரி நல்லா சிம்மில் வச்சே வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்தோடனே இறக்கிக்கலாம். இந்த கடுகு குழம்பையும் கருவாட்டு தொக்கையும் சேர்த்து சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும்.